கைஸ், இந்த பதிவு ஒரு எச்சரிக்கை பதிவு. இது பாத்தீங்கன்னா ஓடிபி எல்லாமே வந்து வங்கி கணக்குல இருந்து பணத்தை திருடி இருக்காங்க. இது எப்படி நடந்திருக்குன்னா, சோ ஒரு பெரும்பாக்கத்துல இருக்கிற ஒரு பெண்மணி அவருடைய பையனோட இருசக்கர வாகனத்துல போயிருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது நுதானமா ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமா பிரில்லியண்டா திருடி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டிராபிக் சிக்னல் எல்லாம் நம்ம போகும்போது நம்ம விதிமீறல் பண்ணோம்னா, சோ அவங்களுக்கு டிராபிக் சிக்னல்ல இருக்கிற கேமரா வந்து நம்மள பதிவு செய்து நமக்கு வந்து ஃபைன் அபராதம் விதிக்கிறாங்க. இது நடைமுறையில இருக்கு. இந்த இதுவை தான் அவங்க பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிருக்காங்க. அத அவங்க கிளிக் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்கா எல்லா லிங்க்கும் அதுவே ஓபன் ஆகி இவங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து பணம் திருடு போயிருக்கு. அது கடைசியா எஸ்எம்எஸ் பேங்க்ல இருந்து வந்த உடனே தான் இது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தயவு செஞ்சு நீங்க விதிமீறி விதிமீறல் இல்லாத அளவுக்கு உங்க வண்டிகளை ஓட்டுங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது நீங்க சரியா ஓட்டியும் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் போல வந்ததுன்னா தயவு செஞ்சு அதை நீங்க ஓபன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அரசாங்கம் அனுப்புற லிங்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க அதை ஸ்ட்ரெயிட்டா வந்து பணம் செலுத்தணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு உங்களுடைய பக்கத்துல இருக்கிற வங்கி அதாவது என்ன சொல்றது, தபால் நிலையத்துல போயிட்டு அந்த லிங்கை காட்டுனீங்கன்னா அவங்க அது ஒரிஜினல்னு சொல்லுவாங்க. அங்க நீங்க பணம் செலுத்தலாம். ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க தயவு செஞ்சு அதை ஓபன் பண்ணி பார்க்காதீங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது லிங்க்லாம் போகும். ஓகேங்களா? சோ இதுவும் ஒரு விழிப்புணர்வு பதிவு. மக்களை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இப்போ இது போலயும் திருடெல்லாம் நடக்குது. நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். எந்த ஒரு லிங்க் வந்தாலும், உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்லி வந்தாலும், எது வந்தாலும் நீங்க வந்து அது போல லிங்க்குகளை நீங்க தயவு செஞ்சு ஓபன் பண்ணாதீங்க. தேங்க்யூ காய்ஸ்.